போஷித்தவர். கடந்த நாட்களில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன தேவை என்று ஆண்டவரே இந்த உலகத்திற்குரிய போஷாக்கினாலும் ஆவிக்குரிய போஷணத்தினாலும் எங்களை போஷித்து நடத்தின தேவன். ஓ வாதை நேரத்துல நல்ல மருத்துவராயிருந்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நல்ல மருத்துவராயிருந்து ராஜா சுகத்தை கொடுத்தவர், ஜெயத்தை கொடுத்தவர், பலவீனங்களை பலமாய் மாற்றின தேவனே, மனதார இந்த காலை வேளையில துதிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? எகிப்தின் ஜனங்களை வாதை நேரத்துல எப்படி மருத்துவராய் இருந்து பாதுகாத்தீரோ அதே போல என்னுடைய வியாதியின் நேரத்துல நல்ல மருத்துவராய் இருந்து சுகத்தை கொடுத்த யெகோவா ராஃபா. மனதார நன்றி சொல்லுகிறவர்கள் கரங்களை விரித்து இல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம், யெகோவா ராஃபா நல்ல மருத்துவராய் இருந்து என்னுடைய வலி வேதனைகளை நீக்கியவர், ஓ என்னுடைய பலவீனங்களை மாற்றியவர் நீரே யெகோவா தேவன் ஆண்டவரே. ஆமென். அப்படிதான் உணர்வுள்ள இருதயத்தோடு ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து பழைய அடிமைத்தனங்களை எல்லாம் முறித்த தேவன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பழைய பாவ வாழ்க்கையில இருந்து, பழைய கடன் வாழ்க்கையில இருந்து, பழைய ஆண்டவரை பிரச்சனையின் வாழ்க்கையிலிருந்து அழைத்து வந்து இன்னைக்கு பிரச்சனை இல்லாதபடி, கடன் இல்லாதபடி, வியாதி இல்லாதபடி, பலவீனங்கள் இல்லாதபடி, ஓ சமாதான சீர்கேடுகள் இல்லாதபடி என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என் வேலை எனக்கு நல்ல வேலையை கொடுத்து என்னை நடத்தி வந்திருக்கிறீரே, மனதார நன்றி சொல்லுகிறேன். ஆமென். உண்மையாய் உணர்ந்தவர்கள் மாத்திரம் ரெண்டு கரங்களை விரித்து கண்களை மூடியோ கண்களை திறந்தோ இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்து கானானுக்குள்ள கொண்டு சேர்த்தாரோ அதே போல பழைய கடன் வாழ்க்கை, பழைய வறுமையின் வாழ்க்கை, ஓ பழைய வியாதியின் வாழ்க்கை, ஓ பழைய பாவத்தின் வாழ்க்கை, இதுல இருந்தெல்லாம் அழைத்து தேவன் கொண்டு வந்து இன்னைக்கு பரம கானானுக்குள் வைத்ததை போல பழைய சண்டை சச்சரவுகள், சமாதான சீர்கேடுகள் எதுவும் இல்லாம மன நிம்மதியோடு வாழ வச்சிருக்கிறீங்களே அப்பா, மனதார உமைக்கு நான் நன்றியோடு ஆராதனை செலுத்துகிறேன் என்று உண்மையாய் சொல்ல விரும்புகிறவர்கள் ரெண்டு கரங்களை விரித்து சொல்லுங்க. ஆமென். ஆமென். நாம அதை மனதார சொல்லணும். எப்படி சொல்ல முடியுதோ, எப்படி சொல்ல தோணுதோ. ஆமென். 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 ஓ நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
தைரியத்தோடு சொல்ல முடியுமா? அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், பாசமுள்ளவர், பரமபிதாவும் நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. கர்த்தாவே, எங்களுக்கு செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்குகிற தெய்வம். 2 கரங்களை விரித்து அப்படி அண்ணாந்து பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே வழி தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறேன் அப்பா, வழி தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறேன். முன்னாடி இருக்கிற செங்கடலை பிளந்து கர்த்தர் பாதையை உண்டாக்குவீராக. 2 கரங்களை விரித்து வாய்களை திறந்து ஆமென் 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 ஆமென். ஓ ரிஷரி பரபர பலரா. கொஞ்ச நேரம் ஆவியோடு, உங்க ஆவியோடு தேவாவியானவர் இடைப்படும்படியாய் நல்ல வாய்களை திறந்து, ஓ முன்னாடி வழி தெரியலப்பா, முன்னாடி வழி தெரியல ஆண்டவரே, இந்த செங்கடலை பிளங்க, இந்த செங்கடலை பிளந்து பாதையை உண்டாக்குங்க. ஆமென் 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 ஆமென். ஓ தெய்வமே, அப்படியே அண்ணாந்து காத்து பாதையை உண்டாக்குங்கப்பா, பாதையை உண்டாக்குங்கப்பா, பாதையை உண்டாக்குங்கப்பா. நீர் அதிசயமானவர் அல்லவா? ஓ நீர் அற்புதமானவர் அல்லவா? ஓ நீர் வல்லமை உள்ளவர் அல்லவா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நாங்கள்
வாழ்க்கையில இந்த நிமிஷம் முதல் நான் வாழுகிற ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரெண்டு கரங்களை அசைத்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டு கரங்களை ஏந்தி அப்பாவை பார்த்து இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனதார ரெண்டு கரங்களை அசைத்து ஓ தேவனை ஆராதிப்போம். ரெண்டு கரங்களை ஏந்தி இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க வேண்டும். வாசிப்போம். ஏசாயா 38 அதிகாரம். நாம் வாசித்ததான வேத பகுதிகளில் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 2 நாளாகமம் 29 அதிகாரத்திலையும் இந்த ராஜாவினுடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. போகட்டும், என்ன கொஞ்சம் பாருங்க. இந்த எசேக்கியா ராஜா என்று சொல்லக்கூடியவன், அவனுடைய தகப்பன் ஆகாஸ். அவனுடைய தகப்பன் பேர் என்னது? ஆகாஸ். இந்த ஆகாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தகப்பன் என்ன செய்கிறான்? அவன் பல நாட்கள் ராஜ்யம் பண்ணுகிறான். இஸ்ரவேலில் தெற்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்தவர்கள். இது மாத்திரம் அல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆகாஸ் என்பவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவன். தன்னுடைய அரசாட்சி நாட்களில் தேசத்தில் மக்களுக்கு தேவனுக்கு முன்னிலையில் தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ, கடவுளுக்கு பிடிக்காததின் மூலமாய் கடவுளுக்கு பிடிக்காததை செய்து அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெருசாக நினைத்து வாழ்ந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கை அற்றுப்போனது. அவனுடைய ஸ்தானத்தில் மகன்
மகனை ஆண்டவர் எழுப்பினார். மகனுடைய பேர் தான் எசேக்கியா. மகனுடைய பேர் தான் என்னது? எசேக்கியா. இவன் எத்தனாவது வயதுல ராஜாவாய் வருகிறான்? 26வது வயதுல ராஜாவாய் வருகிறான். அவன் 29 வருடங்கள் இந்த யூதயா எருசலேம் என்ன செய்கிறான்? அப்படிப்பட்ட எல்லா இடத்திலும் யூதாவுக்கு ராஜாவாய் 29 வருஷங்கள் என்ன செய்கிறான்? அரசாட்சி பண்ணுகிறான். இருக்கிறதிலே சிறந்த சில ராஜாக்கள் இருந்தார்கள். அந்த சிறந்த சில சொற்ப ராஜாக்களில் இந்த ராஜாவும் சிறந்த ராஜாவாய் காணப்பட்டான். யாரு? எசேக்கியா. யாரு? எசேக்கியா. இவனுடைய வாழ்க்கையில நம்ம இந்த ஏசாயா இந்த கடைசி பகுதியை நம்ம 38ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம். இந்த ராஜா அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கும் போது வியாதி அடைகிறான். இவன் வியாதி அடையும் போது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதான ஏசாயா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி சொல்றாரு, எப்பா இவனுடைய வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிச்சு, இவனை என்ன செய்ய, சீக்கிரமா போய் சொல்லிரு, மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை ரெடி பண்ண சொல்லிருன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தீர்க்கதரிசி அப்படியே போய் அவன் கிட்ட போய் சொல்லுகிறான். இந்த எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி அவன் ஆண்டவர் கிட்ட அழுகிறான். ஆண்டவரே, நான் எவ்வளவாய் உமக்கு பிரியமாய் நான் நடந்து கொண்டேன், நான் எவ்வளவாய் உம்மை நான் நேசித்தேன் என்று சொல்லி தேவனிடத்துல அவன் அழுகிறான். சொல்லிட்டு அந்த ஏசாயா என்று சொல்லுகிற தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லிட்டு அரண்மனை வாசலை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்பதாக இவனுடைய அழுகையை தேவன் அறிந்து திரும்பவுமாய் ஆண்டவர் அதே தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லி விடுகிறார். அவனுடைய ஆயுசு நாட்களை நான் கூட்டுகிறேன், 15 வருஷம் நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். வந்து அவனுக்கு சொல்லப்படுகிறது, அவனுடைய ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டது. அவனுடைய வியாதி பயங்கரமான வியாதி. சொல்ல போனா நம்ம ஊர்ல இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற வியாதியின் பேர் கேன்சர் என்று சொல்லுகிறோமே, அப்படி ஒரு வகையான ஒரு பெரிய பிளவு, அதனால மரித்து போகக்கூடிய நிலைகள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளவு நாள் பாதிக்கப்பட்டவன் தான் இந்த ராஜா. ஆனால் ஏசாயா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி அவன் சொன்னான், ஆண்டவருடைய பிரசனத்தினால அத்தி பழத்தினுடைய அடையை எடுத்து போடு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போடுங்கள், 10 போடுங்க, அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லி இருந்தான். அப்ப ஏசாயா தான் மருந்தையும் சொல்லி இருக்கிறார். இவன் பிழைப்பதற்கு ஏற்ற தேவ வார்த்தையை ஏசாயனால் கொண்டு வந்து சொல்லப்பட்டது 15 வருஷம். அடுத்து அவனுடைய வியாதியின் கூறுகள் நீங்கும்படியாக அவனுக்கு மருத்துவத்தையும் தேவனுடைய தீர்க்கதரிசியே தேவன் மூலமாய் சொல்லுகிறார். ஆமே, அதனால் அவனுடைய வாழ்க்கை பிழைக்கப்பட்டது. அதனால் அவன் பிழைத்து கொண்டான். அவனுடைய மரணம் நீக்கப்பட்டது. தேவன் அவனுடைய கண்ணீரின் ஜெபத்தை தேவன் கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? கேட்பார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பார். நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நம்ம என்ன சவுண்டே இல்லை. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? நம்ம ஜெபம் பண்றோமா? எப்போ ஜெபம் பண்ணுறோம்? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறோம்? நம்ம நிலவரங்கள் என்ன? இதெல்லாம் முக்கியம். இன்றைக்கு அநேக செய்திகளை நம்ம இதிலிருந்து கேட்டிருப்போம். இந்த எசேக்கியா ராஜா அழுது ஜெபித்தான், அதனால அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி, தேவ பிள்ளையே, அழுது ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவர் அதற்கு முன்பதாய் இருக்கிற நிலையையும் வாழ்க்கையும் மனசையும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மனச ஆண்டவர் பார்ப்பாரு. அழுத உடனே ஏமாந்து விடுகிற ஆண்டவர் அல்ல. நம்ம நினைச்சிடக்கூடாது அழுது ஜெபம் பண்ணோன்னா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அப்படியே மனசு இறங்கிடுவார்னு இல்லை. நீ அழுகிறதையினுடைய வேல்யூவை, அதனுடைய காரியத்தை தேவன்
மனசை ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமே. மனசு என்றால் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நிலவரங்கள், உன்னுடைய சூழ்நிலைகள். நீ அழுது ஜெபிக்கிறதுக்கு முன்பதாய் உன்னுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, உன்னுடைய வாழ்நாள் எப்படிப்பட்டதாய் இருந்தது, நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் நடந்து கொண்டாய் என்பதை தேவன் பார்த்து தான் உன் அழுகையின் ஜெபத்தை தேவன் கேட்பாரே ஒழிய சும்மா அழுத உடனே ஜெபத்தை கேட்பார் என்று வேதம் போதிக்கப்படவில்லை. ஆமென், ஆமென். இந்த மாதத்தில் தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம், நம்மளுடைய மனதை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்துங்க, உங்கள் மனசை ஆண்டவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, உங்கள் வாழ்க்கையை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாரு, உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை தேவன் பார்க்குறாரு. அதுக்கு பிற்பாடு தான் நீங்கள் அழுது ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். ஏசாயா இந்த 38ஆம் அதிகாரத்தில் அவன் அழகாக சொல்லுகிறான். அந்த வேத வசனத்தை நம்ம வாசிப்போமா? 38ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவருபுறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பா உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எத்தனை விஷயத்தை சொல்லப்படுகிறான். ஆண்டவரே, நான் சாக போறேன், என் சாவு எப்படியாய் முடிய போகுது, ஐயோ நான் சாகணுமா, அப்படியெல்லாமே சொல்லலை. ஆண்டவரே, உமக்கு முன்பதாய் நான் நடந்த வாழ்க்கைய, உமக்கு முன்பதாய் நான் நடந்து வாழ்ந்த நற்சாட்சிகளை நீங்கள் எண்ணி பாரு. உமக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமுமாய் நடந்தது. உமக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உங்க மனசோடு என்னுடைய மனசு இசைந்து வாழ்ந்ததோ அதை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, உமக்கு ஏற்றதாய் நீர் விரும்பத்தக்கதாய் என்னுடைய இருதயம் எப்பொழுதெல்லாம் ஆசோசமாய் உமக்கு நேர்த்தியாய் நடந்ததோ அதை நினைத்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி கேட்டு அப்படி அழுது ஜெபித்தவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து தான் அவனுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுத்தார். அவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடிக்க வைத்தார். ஆமென். உங்க மனசுல உண்மை தேவனுக்கு நிகரான உத்தமமான வாழ்க்கை இருக்கும்னா நீங்க எந்த காரியத்துக்கு அழுகிறீங்களோ கர்த்தர் உடனே உங்க கண்ணீரை கர்த்தர் துடைக்க வல்லவராக இருக்கிறார். அவன் அரண்மனை வாசலை விட்டு அவன் நடந்து வெளியே போகிறதுக்கு உள்ளாக, முற்றத்தில் போய் தாண்டுவதற்குள்ளாக தேவன் மறுபடியும் அவனோடு பேசி ஆண்டவர் திரும்ப அவனுக்கு வேண்டியதை சொல்லும்படி ஆண்டவர் பதிலை கொடுத்து அனுப்பினார். ஆமென். அப்ப நம்மளுடைய மனசு இன்னைக்கு தேவனோடு ஒத்து இருக்கிறதா? என் வாழ்க்கை தேவனுக்கு உகந்த சாட்சியா இருக்கிறதா? அப்ப என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, என் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, இந்த மாதத்தில் நான் அழுது ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவர் கேட்பாரு என்ற ஒரு மனம் நம்மளுக்குள்ளாய் எழும்பும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில். ஆமென். அல்லேலூயா. பார்க்கிறோம், இவனுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன இவன் உத்தமனா நடந்தான், அப்படி என்ன இவன் உண்மையா நடந்தான் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், வேற இடத்துல நம்ம பார்க்குறோம். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். பக்கம் 576வது பக்கத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கிறீங்களா? 29:1வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு எப்படி செய்தானா? செம்மையானதை செய்தான். உங்க பார்வைக்கு இல்ல, அவன் பார்வைக்கு அல்ல, கர்த்தரின் பார்வைக்கு. ஆமென். உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கர்த்தரின் பார்வைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணா போதும். பார்வை ஏன் பார்வைக்கு ஏத்த மாதிரி இல்ல, கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். முதல் காரியம் நான் சொன்னேனே, தேவன் அழுது ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார். ஆனா நம்மளுடைய
அழுகிறதுக்கு முன்பதாய் நம்மளுடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆராய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பார்க்கலாமா? வேதத்தில் நிறைய காரியம் இதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவு கூட 2 கல்லர்களை சிலுவையில் அரைஞ்சாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியணுமே, எல்லாருக்குமே தெரியணும். இயேசு கூட எத்தனை கல்லர்களை அரைஞ்சாங்க? 2ஆ 3ஆ? 2. எங்க அரைஞ்சு வச்சாங்க? வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும். ஆனா ஒரு கல்லன் என்ன சொல்லுகிறான், இன்னொரு கல்லன் என்ன சொல்லுகிறான்? வாசிக்கிறீங்களா? வேத வசனத்தை எடுத்து தேவ பிள்ளைகள் வாசியுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இகழ்ந்தானா என்ன அர்த்தம்? அவரை கேலியா பேசினா. சொன்ன மேட்டர், எங்களையும் விடுவி, உங்களையும் விடுவிச்சுக்கோ, நீ ஆண்டவரானா இதெல்லாம் செய்ப்பான்னு சொல்லி அவன் மனசுல என்ன வெளிப்பட்டுச்சு? கேலித்தனம், நையாண்டித்தனம், நக்கல் வெளிப்பட்டுச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நல்லா கவனிங்க, மற்றவன் அவனை பார்த்து சொல்றான், டே என்னடா பேசுற, நீனு நானும் செஞ்ச தப்புக்கு தானடா இந்த தண்டனையை நம்ம வாங்கியிருக்கிறோம், அவரை போய் பார்த்து சொல்றியே அப்படின்னு சொல்லி, நீனு நானும் செஞ்ச காரியத்துக்கு தானடா நம்ம இந்த பெரிய காரியத்தை நம்ம இந்த பெரிய தண்டனையை நம்ம வாங்கியிருக்கிறோம், நீ ஆண்டவருக்கு பயப்படுகலையா, நீ தேவனுக்கு பயப்படலையா? இதெல்லாம் ஆக்டிங்கா வந்ததில்லை, இதெல்லாம் இருதயத்திலிருந்து வந்தவைகள். ஆமென். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். இதெல்லாம் எதிலிருந்து வந்தவைகள்? இருதயத்திலிருந்து வருது. ஒருத்தன் கேலி நையாண்டித்தனமா பார்க்கிறான், அது அவனுடைய சாட்சி, அது அவனுடைய வாழ்க்கை தரம், அது அவனுடைய நிலைகள். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. ஆனா இன்னொருத்தன் சொல்றான், தன்னுடைய குற்றத்தை அவன் சொல்லுகிறான். அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பயத்தை தேவனுக்கு முன்னிலையிலும் அந்த நபருக்கு முன்னிலையிலும் அவன் வெளிப்படுத்துகிறவனாய் காட்டினானா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, இப்பதான் அவன் என்ன செய்யறான்? விண்ணப்பம் பண்றான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும். ஜெபம் பண்ணானா? விண்ணப்பம் பண்ணானா? அழுது கேட்டிருப்பானா? எசேக்கியா மாதிரி அழுது கேட்டிருப்பானா? எப்படி ஆண்டவர் உடனே ஆன்சர் பண்றாரு பாருங்க. 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அழுது ஜெபிக்கிறதுனால அல்லங்க, அழுது ஜெபிக்கிறதுக்கு முன்பதாய் கர்த்தர் மனசை பார்க்கிறாரு. ஆமென். ஆயத்தம் இல்லாமல் ஏதோ ஒரு தேகத்தினால வேதனையினால போய் அழுகிறது இல்லைங்க. நியாயப்படி தேவனுக்கு ஏற்ற பக்தியோடு, தேவனுக்கு ஏற்ற இருதயத்தோடு, சாட்சிகளோடு தேவ சமூகத்தில் போய் அழுதால் தேவன் உங்களுடைய அழுகையின் ஜெபத்துக்கு தேவன் கட்டாயம் பதில் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய இருதயம் முக்கியம், நம்முடைய உணர்வுகள் முக்கியம், நாம் தேவனை பார்க்கிற விதங்கள் முக்கியம். ஆமென். அந்த திருடன் சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறான், நீயோ நானோ தண்டிக்கப்படுவதற்கு நாம் தப்பு செஞ்சிருக்கிறோம், ஆனா ஒரு தப்பு செய்யாதவர் அவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட காரியத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி, அது மாத்திரமல்லாமல் கர்த்தரை குறித்த பயம் உனக்கு இல்லையா? இவனுக்கு அந்த பயம் இருக்கிறபடினால் அந்த பயத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். இதெல்லாம் பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், கர்த்தர் வாழ்க்கையை பார்க்கிறார், கர்த்தர் உங்களுடைய முன் நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய முன்னிலைமைய, கர்த்தர் உங்களுடைய முன் நிலைமைய ஆண்டவர் பார்க்கிறாரு. அது மறைக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை எங்கிருந்து தூக்கினாரு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நன்றி உள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல நீங்க மாற்றப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? இல்ல இப்ப பணம் வந்த உடனே, வசதி வந்த உடனே, பிள்ளைகள் படிச்ச உடனே, உங்களுடைய குடும்பத்தோட நிலைகள் மாறின உடனே நீங்க வித்தியாசமாய் நடக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய மனநிலைமை தேவனுக்கு உட்பட்ட ஒரே நிலையில தேவனுக்கு உகந்த காரியத்தில் நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீங்களா என்பதை தேவன் அறிகிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வேத வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க வேகமா. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். உங்களுக்கு இது தெரியும், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள், முதல் பிள்ளைகள் காயின் ஆபேல். காயின் என்று சொல்லுகிறவன் காய்கறிகளை நிலத்தை என்ன செய்கிறான், நில விளைச்சல் உடையவனாயிருக்கிறான். ஆபேல் என்று சொல்லுகிறவன் ஆடுகளை மேய்க்கிற மந்தை வைத்திருக்கிறவனாக இருக்கிறான். இவங்க 2 பேரும் ஆண்டவர் கேட்கல, இவங்களாவே காணிக்க கொண்டு போகணும்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அப்படித்தானே வசனம் சொல்லுது. 3வது வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். அடுத்து 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். சரி, எல்லாரும் என்ன பாருங்க, இங்க காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் ஏதோ சர்ச்சுக்கு போனா 4 பேர் போறாங்கல்ல, நம்ம வருஷம் வந்துருச்சு, நம்ம போலேன்னா அடுத்து அந்த பிரதர் என்ன செய்வார், நம்மள ஒரு மாதிரி வேலை கீழையும் பார்ப்பாரு. பாஸ்டர் முன்னாடி வந்து காணிக்க போலேன்னு நம்மள என்ன நினைப்பாரு, ஒரு மாதிரி நினைப்பாரு. ஏன் ஒரு மாதிரி குற்ற மனசாட்சி, அசிங்கமா இருக்கு. சில பேர் நினைக்குது, காணிக்க இல்லாம சர்ச்சுக்கே நான் வரதில்லை. இல்லை, சரியான வாழ்க்கை வாழாததுனால உங்களால இப்படிப்பட்ட ஒரு தாட் வருது. போகட்டும், உங்களுடைய மனசைத்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு, உங்களுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கப்படுவதற்கு, உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை அங்கீகரிக்கப்படுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்கப்படுவதற்கு தேவன் அந்த சம்பவங்களுக்கு முன்பதாய் உங்களுடைய மனதை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். எசேக்கியா ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு முன்பதாய் நான் உண்மையும் மிகவும் உத்தமமுமாய் நடந்ததை நீர் அறிவீர். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நடந்து கொண்டபடியினால் அவன் அதை சொன்னான். ஆண்டவர் அவனுடைய மனசை பார்த்தார். ஆகையால் கர்த்தர் அவனுடைய கண்ணீரின் ஜெபத்தை தேவன் மாற்றி, அவன் சாக வேண்டியவன, ஆண்டவர் வியாதியா இருந்தவன கர்த்தர் பிழைக்க செய்தார். வியாதியை தேவன் அற்றுப்போக செய்தார். அவனுடைய வாழ்க்கையில தேவன் கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, காணிக்கை பற்றி பேசுனாலயா அமைதியாகிட்டீங்க? நீங்கள் அமைதியானா அமைதியாகாட்டி என்ன? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்கள் அழுது பண்ணுறதுனால ஒன்றுமே கிடையாது. சில பேர் இப்படி நினைப்பீங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், நான் அவருக்கு கொடுக்கிறேன். உன் கையில் உள்ள அவர் நம்மளுடைய காசுக்கெல்லாம் அவர் ஒன்றுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ கீழ்ப்படிஞ்சா உன் மனசை தான் பார்ப்பார் ஒழிய, உன்னுடைய கீழ்ப்படிதலை தான் பார்ப்பார் ஒழிய, நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அவரை நீ வாங்கிக்கவே முடியாது, அடக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம கோடி கொடுக்கணுமா, இல்லை கோடி கொடுத்தா அவர் நம்மளுக்கு அடிமையா? இல்லை, நீ ஆண்டவர் முதல்ல செய்யட்டும், அப்புறம் நான் செய்யறேன். தப்பு.
நம்ம வாழ்க்கையில தேவனை கட்டுப்படுத்த முடியாது. தேவனுக்குள்ளாக நாம் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். கர்த்தர் நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து நம்மளை கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டிகளாய் தேவன் நம்மளை வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம், 2 உதாரணங்களை நாம் பார்த்தோம். முதலாவது காரியத்திலேயே ஆண்டவர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறது நல்ல தேவன்தான். ஆனால் நம்முடைய முன் நிலைமைகளை, நம்முடைய மனதை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இங்கே எசேக்கியா ராஜா செய்த முதல் காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அங்க 29ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து நம்ம 3வது வசனத்தை நம்ம படிச்சோமே, அந்த 3வது வசனத்தை மாத்திரம் வாசிங்கள். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1 மாதத்தில், அப்படின்னா என்னது, அவன் அரியணையில் ஏறி உட்காந்துருக்கிற ஃபர்ஸ்ட் ராஜாவா உட்காந்துருக்கிற ஃபர்ஸ்ட் வருஷத்துல, அதுவும் ஒரு வருஷம் ஃபுல்லா தாண்டினது இல்லை, ஃபர்ஸ்ட் வருஷத்துல 1 மாசத்திலேயே அவன் எங்க போனான் சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு போனான். அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆலயத்தின் கதவுகள் அவன் என்ன செய்தான்? திறந்தான். கதவுகளை அவன் என்ன செய்தான்? திறந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த மாதத்துல தேவனுடைய ஆலயத்தை கதவுகளை அவன் திறந்தது போல உங்க வாழ்க்கையில திறக்க வேண்டியதை திறக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். திறக்க வேண்டியதை திறக்கப்பட வேண்டும். நீங்கள் திறக்க வேண்டியதை திறக்க வேண்டும். மூடப்பட்டதை திறக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உகந்த காரியங்கள் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், நம்முடைய சபையில எதெல்லாம் மூடப்பட்டதா இருக்குதோ, எதை மூடினார்களோ அவைகளை திறக்கக்கூடிய பிள்ளைகளாய், ஒரு எசேக்கியாவாய் நீங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் தேவ ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறக்க வேண்டும். அங்க பார்க்கிறோம், அந்த ஆகாஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தகப்பனார், அவனுடைய அரசாட்சியில தேவாலயத்தை எல்லாத்தையும் மூடி போட்டான். தேவாலயத்துடைய கதவுகளை மூடி போட்டான். தேவாலயத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் சிறையில் அடைக்கக்கூடிய நிலைகளாய் ஏற்படுத்தினான். அநேக ராஜ்யங்கள் வந்து அவைகளை இடித்து போட்டன, அவைகளை அசுசிப்படுத்தின. அங்க தேவையில்லாத பலிகள் காணப்பட்டது. அந்த இடம் அசுசியாய் காணப்பட்டது. பாவங்களினால் நிரப்பினான். அவன் அது மாத்திரமல்ல, தன்னுடைய தேசங்களில் எங்கேயும் ஆண்டவருக்கு பிடிக்காத விக்கிரக தோப்புகளையும் மேடைகளையும் அவன் ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட தேசத்தில் தேவன் இராதபடிக்கு அவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் மாற்றினார். ஆகையால் தேவனும் இராதபடிக்கு அவன் தேவாலயத்தை பூட்டினான். உங்களுடைய வீட்டில் தேவனுடைய ஆலய கதவு திறக்கக்கூடியதை போல திறக்காமல் எதெல்லாம் பூட்டப்பட்டதாய் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிற வண்ணமாய், உங்க மனசை பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எசேக்கியாவை போல இன்றைக்கு உன் வீட்டில் எனக்குரியதை திறந்து கொடு, எனக்குரியதை திறந்து கொடு. ஆமென். ஆமென். கர்த்தர் மனசை திறக்க சொல்றாரு. உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில சில காரியங்களை திறந்து கொடுக்கும்படியாய் தேவன் சொல்லுகிறாரு. இதோ வாசற் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், தேவனுடைய பிள்ளையே, பூட்டப்பட்டிருக்கிற கதவை தேவன் இன்றைக்கு தட்டுகிறார். தட்டுகிற சத்தத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே நான் இதுல மாற வேண்டும், என் குடும்பத்தை இதுல மாற்ற வேண்டும், என்னுடைய ஊழியத்தை நான் இப்படி செய்ய வேண்டும், என்னுடைய சபையில் நான் இப்படி இருக்கணும் சொல்லி அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் திறக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வியாதிகளையும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான நெருங்கி நிற்கிறதான மரணத்தின் கூறுகளையும் தேவன் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தினால மாற்றி போட வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குடைய வல்லமைகளை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள்
காரியங்கள் பூட்டப்பட்டிருக்கிறத திறக்கும்படியாக எழும்ப வேண்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அந்த வார்த்தையை பாரப்படுத்துகிறார். உன்னுடைய இருதயத்தில் பூட்டப்பட்டதா இருக்கிறதா? தேவன் வந்து பேசின போது உன்னுடைய இருதய கதவு பூட்டப்பட்டதா இருக்கிறதா? ஆலயத்துக்கு போ, ஆலயத்துக்கு போய் ஜெபி, இதை தேவனுக்கென்று செய், இந்த காரியங்களை இப்படி நடந்து கொள் என்று சொல்லும்போது உன்னுடைய இஷ்டத்துக்காக நீ சில காரியங்களை கதவை பூட்டிக்கொண்டு நீ வாழுகிற இந்த வாழ்க்கையை தேவன் சொல்லுகிறார், நீ நிச்சயமாய் எனக்காக கதவை திறப்பாய் என்றால் கர்த்தர் உன்னுடைய வியாதியின் கூறுகளையும் உன் வாழ்க்கையில் நெருங்கி இருக்கிறதான மரணத்தின் காரியத்தையும் தேவன் நிர்மலமாக்கி போட்டு உன் ஆயுசு நாட்களை நீடிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறது மாத்திரமல்ல, உன் ஜெபத்தை கேட்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு திறக்கக்கூடிய அனுபவம் இந்த காலை நேரத்தில் நம்முடைய திருச்சபை மக்களுக்குள்ளாக எழும்பி வரட்டும். ஆமென். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணாதவர்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்படியா உங்களுடைய கதவு, இருதயத்தின் கதவை திறங்க. ஆமென். அல்லேலூயா. தசமபாகம் காணிக்க கொடுக்காதவங்க காணிக்க கொடுக்கும்படியாய் தேவனிடத்தில் திறங்க. பைபிளை படிக்காதவங்க பைபிளை படிங்க. ஜெபம் பண்ணாதவங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துக்கு தேவனுக்கு உகந்த வகையில் எதெல்லாம் பூட்டப்படாதபடி நடந்து கொள்ள முடியுமோ எல்லாவற்றிலும் நடக்கும்படியாக இருதயம் திறக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு திறந்த இருதயம் இருக்கும் என்றால், கர்த்தர் திறந்த இருதயம் இருக்கும் என்றால் அவர் உட்பிரவேசித்து உங்களோடு ஆண்டவர் வாசம் பண்ண வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். அப்படி கண்களை மூடி பைபிளை கீழே வச்சுட்டு ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் சில காரியத்தில் நான் மனம் திரும்பணும். உன் உண்மையும் உன் உத்தமத்தையும் தேவன் பார்க்கிறார். உன் உண்மையும் உன் உத்தமத்தையும் ஆண்டவர் உன் திறந்த இருதயத்தை பார்க்கிற பட்சத்தில் மரணத்தை கூட தள்ளி போடுவாரு. போனவனை திரும்ப வர சொல்லி நல்ல பதில சொல்ல வைப்பாரு. தீமையை நன்மையாய் மாற்றி காட்டுவாரு. ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறட்டும். திறந்திருக்கிற இருதயங்கள் காணப்படட்டும். ஆண்டவரே, எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவன் எங்களை திடப்படுத்துங்க. உங்களுடைய வசனத்தினுடைய பெரும் காரியங்களை எங்களுக்கு நடக்க நாங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த தேவ பிள்ளைகள் நல்ல வேலை செய்யணும், நல்லா படிக்கணும், நல்ல செய்திகளை கேட்கணும், தேவனுக்கு உகந்த ஒரு நல்ல காரியத்தில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணும். கர்த்தர் அப்படி செய்யுங்க. எல்லார் மத்தியிலும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துங்க. ஆலயத்தில் உங்கள் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்கள் எல்லார் மேலேயும் உடைய ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறேன். இவர்களையும் உங்களுடைய குடும்பத்தார் செய்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு எல்லா இன்னல்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. எங்க ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் சகலத்திலும் நேர்த்தியாய் நிறைவாய் நம்மளை ஆண்டு கொண்டு நம்மளை வழி நடத்துவதாக.